பிரைஸ் லார்ட். காமனாக இந்த லென்த் சீசனில் சிலர் ஃபாஸ்டிங் இருக்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிலர் சாப்பாடை தவிர்த்திருப்பாங்க, சிலர் ரொம்ப நான்வெஜ்ஜை தவிர்த்திருப்பாங்க, சிலர் தனக்கு பிடித்த சில காரியங்களை தவிர்த்திருந்து ஃபாஸ்டிங் இருக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு சிலர் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் கடவுளுக்குள்ள ரொம்ப பக்தி வைராகியமாய் அவங்க ப்ரே பண்ணுறதும், அவங்க பைபிள் படிச்சுட்டு அவங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். இதில் நம்ம ஒருத்தர் ஃபாஸ்டிங் இருக்கிறதால அவங்களாம் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லும், இப்படி ஃபாஸ்டிங் இல்லாதவங்களாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம நியாயம் தீர்க்காத படிக்க ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ரோமர் 14:6 ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. புசிக்கிறவன் தேவனுக்கென்று ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாது இருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். அப்போது ஒருத்தன் சாப்பிட்டாலும் அவன் தேவன் கொடுத்த அந்த உணவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி கர்த்தரின் மகிமைக்காக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கவும் செய்யலாம். ஒருத்தர் சாப்பிடாமல் இருக்கணும்னு முடிவு எடுத்துட்டா அவன் சாப்பிடாமல் கர்த்தருக்காக நான் இதை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நான் அவருக்குள்ளே தியானம் பண்ண போகிறேன்னு சொல்லி அதை ஃபாஸ்டிங் அனுசரிக்கிறவும் இருக்கலாம். பட் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக செய்கிற முறை எதுவாக இருந்தாலும் சரி, அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த மட்டும்தான். அதில் இதை செய்கிறவங்க பெஸ்ட்டுனோ இதை செய்யாதவங்க வேஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணாமல், நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாமல், நம்ம அவங்கவுங்களோட சாய்ஸ், அவங்களுடைய தீர்மானத்தின்படி அவங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க தான் தீர்மானிக்கணும். அது எதுன்னு நீங்கள் தீர்மானித்திருக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மற்றவங்களை பற்றி குறை சொல்லவோ கம்ப்ளைண்ட் பண்ணவோ செய்யாமல் இருப்பது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழி. Thank you and God bless you.